Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th தமிழ் இயல் 2ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கேட்பாங்கன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இயல் 2ல பாத்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் क्वेश्चंस இருக்கு. இயல் 2வை நீங்க தரவா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷூரா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து மூணை எதுகை. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செய்தி 1 3 ஆகின சரி. ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாடு இமிழ் பனிக்கடல் பருகி. அதுக்கு ஆன்சர் கடல் நீர் ஆவியாகி மேகம். ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து அன்மொழி தொகை. ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து 3 1 4 2 தான் சரியான ஆன்சரு. அடுத்து குருவினாக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதுனா தான் மார்க் தருவாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா வசன கவிதை. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் வசன கவிதை எனப்படுகிறது. தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் இந்த மாதிரி எழுதணும். ஃபோர்த் ஒனுக்கு வந்து பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல். இந்த மாதிரி பாயிண்ட் எழுதுனா மார்க் தருவாங்க. சிறுவினா பார்த்தீங்கன்னா உயிராக நான் பல பெயர்களில். இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதணும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் உரையாடல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்டாக எழுதணும். தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து மல்லிகை பூ இரு பெயர் தொட்டு பண்புத்தொகை. இந்த மாதிரி ஆன்சர் கரெக்டாக எழுதணும். ஃபோர்த் ஒனுக்கு வந்து மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக. இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதணும். நெடுவினா பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டில் உள்ள பாற்கால செய்திகள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த மாதிரி ஆன்சர் எழுதணும் நீங்கள் தலைப்பு போட்டு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் அடுக்கு தொடர்களும். முன்னுரை மங்கலான இருட்டு, இடிமுழக்கம், மழை. இந்த மாதிரி தலைப்பு போட்டு எழுதுனா உங்களுக்கு நல்ல மார்க் தருவாங்க. சூரிய வெளிச்சம் முடிவுரை. தேர்ட் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு தவழும் காற்று, கவிதை நயம், இது எல்லாமே நீங்கள் எழுதணும். தொகைநிலை தொடர்கள் கற்பவை கற்ற பின். இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அன்பு செல்வன். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும் இந்த மாதிரி பாயிண்ட்டாக. செகண்ட் ஒன் வந்து மோர் கொடுக்கவும். தேர்ட் ஒன் வந்து வெண்டைக்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.